சங்கீதம் 124 வசனத்தின்படி, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, குடி போதை பாவக்கட்டுகளா, சாபக்கட்டுகளா, நோயின் கட்டுகளா, பொல்லாத ஸ்திரீயிடமிருந்து விடுபட முடியாமல் கண்ணியில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது செல்போன், கம்ப்யூட்டர், ஃபேஸ்புக் அடிமையாகி இருக்கிறீர்களா? இப்படி சாத்தான் வெறிக்கிற வலையிலே கண்ணியில் சிக்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? அதிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரே வழி, நமக்கு உதவி எங்கிருந்து கிடைக்குமாம்? கர்த்தருடைய நாமத்தில். ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். இயேசுவின் நாமத்தை சொன்னால் போதும், பிசாசுகள் அலறி ஓடும். நீதிமொழிகள் 18 அதிகாரம் 10 வேத வசனத்தின்படி, கர்த்தரை நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென், அல்லேலூயா. முதல்ல நம்ம கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சாத்தானை ஜெயித்து அவருடைய நாமத்தை நம்மை பாதுகாக்கும் பலத்த துருகமாய் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த பாதையில் முன்னேறி செல்வோம் என்றால், இந்த சாத்தான் வெறிக்கிற கண்ணியிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். ஆமென், அல்லேலூயா.